வாழ்க வளமுடன் என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, ரொம்ப அன்பு உறவுகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறது பில்லி சூனியம் ஏவல், அதாவது செய்வனை. இந்த செய்வனை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மை? அப்படி செய்வனையுடைய தாக்கம் இருந்தால் உங்க குடும்பத்துல ஒரு 5 விதமான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். ரொம்ப அன்பு உறவுகள் நம்ம கிட்ட கேட்கறது என்ன அப்படின்னா, ஐயா செய்வன கோளாறால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு கனவுல அப்படி வருது இப்படி வருது, கரெக்டா மாசமான இந்த தேதியில எனக்கு இது நடக்குது, அவங்க வச்சுட்டாங்க இவங்க வச்சுட்டாங்க அப்படின்னும் பெரிய அளவுல மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்பு உறவுகளுக்குத்தான் இந்த வீடியோ பதிவு. ரொம்ப காசு இழந்திருக்கோம் இல்லையா? எங்கேயாவது ஒரு தீர்வு கிடைக்காதா? எத்தனையோ குறி கோடாங்கி எல்லாம் நம்ம பார்த்திருப்போம், எத்தனையோ பூஜைகள்லாம் பண்ணியிருப்போம் இதுக்காக. ஆனா ஒரு புரோஜனமும் இருக்கவே இருக்கா. அப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க சாமி? செய்வனை இருக்கா இல்லையா? ஏன்னா நாங்கெல்லாம் அதுல பாதிக்கப்பட்டிருக்கோமே, நாங்கெல்லாம் தலைமுறையா பாதிக்கப்பட்டிருக்கோமே. எங்க குடும்பம் செய்வன கோளாறால பாதிக்கப்பட்டிருக்கு, இன்னைக்கு நான் பாதிக்கப்பட்டிருக்கேனே. அதாவது இந்த பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் செய்யறதுக்கு இப்ப ஆள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இல்லைங்க. என்ன இப்படி சொல்லிட்டியே? எல்லா இடத்துலயும் அப்படி இப்படி செஞ்சுக்கிட்டு என்னைக்கு ஒருத்தர் ஒரு விளம்பரப்படுத்தி நான் அது செய்வேன் இது செய்வேன்னு சொல்றாங்களோ கண்டிப்பா அவங்க நம்பாதீங்க. உண்மையில அந்த விஷயம் தெரிஞ்சவங்க தெரிஞ்சதுக்கு பிறகு, கத்துக்கிட்டதுக்கு பிறகு அந்த விஷயத்தை செய்யவே மாட்டாங்க. இந்த 4 வேதங்கள்ல அதர்வன வேதம் அப்படிங்கிற வேதங்கிறது தன்னை காப்பாற்றி கொள்றதுக்காக சில மந்திரங்கள் அதுல இருக்கு. இதுல பத்ரகாளி வழிபாடு, யந்திரங்கள், மந்திரங்கள். இப்ப ஒரு சுவாமியை பிரதிஷ்டை பண்ண போறோம்னா கீழே தகுடுவோம், அந்த தகுடுக்கு மூல மந்திரங்கள் உரு ஏற்றி பிரதிஷ்டை செய்யப்படும். அதன் பிறகு விமான கலசத்திலிருந்து இந்த யந்திரத்துக்கு ஒரு தொடர்பு கிடைக்கும், அந்த தெய்வத்துக்கு ஒரு உயிர் கிடைக்கும். அப்ப யந்திரம் தகுடு இந்த மாதிரி விஷயங்கள் இதுல நம்ம இறங்கினாலும் சரி, இல்ல நமக்கு யார் ஏதாவது செய்ய இருந்தாலும் சரி, அது மிகப்பெரிய பாதிப்புல தான் முடியும். சாமி நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல சார், தெளிவா சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்காக தெளிவா சொல்ல போறேன். நம்ம வீடியோ இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பண்ணி வச்சுக்கிறீங்க அன்பு உறவுகளை. எத்தனையோ அன்பு உறவுகளை நம்ம இந்த மாதிரி விஷயத்தில இருந்து காப்பாத்திருக்கோம். உடனே நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. பேய் விரட்டுறது, பில்லி சூனி எடுக்கிறவெல்லாம் நமக்கு தெரியாது, நம்ம பண்றதும் கிடையாது. ஏன்னா அதுல உண்மை இல்லைங்கிறது எனக்கு தெரியும். நம்ம கயிறு கட்டுறோமே, இந்த கயிறு கட்டணும்னு ஒரு நம்பிக்கை வரும். ஐயா முனீஸ்வரன் கயிறு, ஐயா பிருத்திங்கிரா கயிறு, ஐயா காளிதேவி கயிறு, ஆஞ்சநேயர் கயிறு. அந்த எண்ணம் உங்களுக்கு பாசிட்டிவா ஒரு நல்ல எனர்ஜியா அந்த நேரத்துல இருக்கு பாருங்க, அதுதாங்க உண்மை. அந்த பாசிட்டிவா நல்ல எனர்ஜியோடு எனக்கு இந்த ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு நம்புறிய பாருங்க, அந்த நம்பிக்கை உங்களுக்கு 1000 மடங்கு பலத்தை கொடுக்கும். சரிங்க, நான் ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கேன், எங்க கடைக்கு முன்னாடி ஒரு முட்டையை உடைச்சு போட்டு போயிட்டாங்க, அதுல பார்த்தா சிகப்பா குங்குமம் ரத்த கலர்ல இருக்கு. இதெல்லாம் மேஜிக் தான், பயமுறுத்துறதுக்குமே பண்ணுவாங்க. நம்ம பயந்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை அதோட க்ளோஸ். ரொம்ப அன்பு உறவுகள் இந்த எதிரிகளை முடக்கிறதுக்கு செய்யக்கூடிய சூழ்ச்சி என்ன தெரியுமா அன்பு உறவுகளே? வீட்டு வாசல்ல முட்டையை உடைக்கிறது. ஆள் இல்லாத நேரத்துல நம்ம பார்த்தோம்னா பயந்துருவோம், ஐயோ ஏதோ செஞ்சுட்டாங்க. அன்னைக்கு பயந்ததான், அதுக்கு மேல நம்மளால எந்திரிக்கவே முடியாது, அதுல இருந்து வெளியில வரவும் முடியாது.
ஏன்னா அந்த அளவுக்கு பலவீனம் ஆயிட்டீங்க. உங்க பலத்தை தெரிஞ்சவங்க தான் இதை செய்ய முடியும். இது மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு இந்த விஷயம்லாம் இந்த பாஜா பலிக்காது உங்ககிட்ட. அப்ப என்கிட்ட ஒரு அன்பு உறவுகள் வந்து, ஐயா இது போல எங்களுடைய வியாபாரம் செய்யற இடத்துல வாசல்ல எப்ப பார்த்தாலும் ஒரு முட்டையை உடைச்சு அந்த முட்டை பார்த்தா ரத்த கலர்ல இருக்குங்க. ரொம்ப நாட்கள் நடக்குது. அந்த முட்டையை லைட்டா நீக்கிட்டு அந்த ஊசி மூலியமா அந்த சிகப்பு குங்குமமோ இல்ல சிகப்பு பெயிண்டிங் இறக்குவாங்க. இதுக்கு ஒண்ணு இருக்கு, அது ஃபுல்லா ரெட் மாதிரி அது உடைச்சும் வச்சுருங்களேன், அந்த நகல் அப்படியே ரத்த கலர்ல இருக்கும். நம்ம பார்த்தோன்னு செய்வோம், ஐயோ ஏதோ சூனிய வச்சுட்டாங்க, இடத்த காலி பண்றதுக்காக பண்ண வேலை அவங்க. இது உண்மையா அப்படின்னா உண்மை கிடையாது. அப்படின்னா யாரார எதோ பண்ணிட்டு போயிருக்கணுங்க. அதாவது எல்லாமே இருந்தது, தேவர்கள் முனிவர்கள் அதுக்கெல்லாம் கட்டு போட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனை அழிக்க ஒரு மந்திரத்தால ஒரு தந்திரத்தால செய்யறதுக்கான சக்தி இருக்கு. அப்படின்னா தெய்வம்னா எதுக்கு? அப்ப தெய்வத்தை நம்ம வணங்குறோமே, அது எதுக்கு? அது பொய்யா போயிருமே. அன்பு உறவுகளே, பெரிய அளவுல பாதிக்கப்பட்ட ஒரு அன்பு உறவுகள் எனக்கு போன் பண்ணி, ஐயா நான் சீவனையால பாதிக்கப்பட்டிருக்கேன், முதல் சொல் என்னைய காப்பாத்துங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு உடல் சரியில்லை, மனசு சரியில்லை, மாசமான இந்த தேதி வந்தாலே எனக்கு ஏதாவது ஒண்ணு வந்துருது. அதாவது மன ரீதியா நீங்க பாதிக்கப்பட்டது உண்மை. இந்த தேதி வந்தா எனக்கு இது நடக்க போகுது அப்படி நினைச்சோன்னு உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் அந்த நல்ல விஷயம் நடக்காது. பயத்தால என்ன செய்யுது, உடம்பு சரியில்லாம போயிடுது. இதை நீங்க செய்வனே கோளாறு நினைச்சிட்டு எங்களை மாதிரி நான் ஏதோ உங்களுக்கு நல்ல வழி சொன்னேன், அம்மா ஏமாந்துறாதே, எங்கேயும் ஏற்கனவே ஏமாந்துட்டாங்க. அப்ப ரொம்ப இடத்துல இப்ப பணம் பறிக்கக்கூடிய ரொம்ப பேர் இருக்காங்க, எல்லோருமே பார்க்கிறோம், டிவிலாம் பார்க்கிறோம் இல்லையா? அவங்ககிட்ட போய் நீங்க ஐயா இது போல செய்வன கோளாறுன்னு சொன்னா போதும், அவங்க முதல் இஜெட் வரை உங்களுடைய மனோபலத்தை தெரிஞ்சுப்பாங்க. இதை பண்ணணும், அதை பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இதுக்கு இவ்வளவு செலவாகும். ஆனா நீங்க செலவு பண்ணியிருப்பீங்க. ஏதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயம் உங்களுக்கு நடந்திருக்குமா? கிடையாது, நடக்காது. அதே போல ஐயா எங்களுக்கு குலதெய்வமே இல்லை, எங்களுக்கு சூனியம் பண்ணா பலிக்குமா, செய்வன கோளாறு செஞ்சா பலிக்குமா? அது இல்லையங்க. அது எப்படிங்க உங்களுக்கு செய்வாங்க? யாருங்க அந்த அளவுக்கு சக்திமா? அப்படி உண்மையில அந்த விஷயத்தை தெரிஞ்ச ஒரு மனிதன் அவன் மகான கடவுளா மாறிடுவாங்க. அடுத்தவங்களுக்கு எது பண்ணே செய்ய மாட்டான். அடிச்சு சொல்றேன் நான், தன்னை பார்த்துப்பான், தன்னை காப்பாத்திப்பான், தன் குடும்பத்தை காப்பாத்திப்பான். கோடி ரூபாய் கொடுத்தாலும் உண்மையாக இந்த சூனியம் செய்வன பில்லி சூனியத்தை முறையை அவன் கத்துக்கிட்டான் அப்படின்னா அவன் கண்டிப்பா யாருக்கும் சொல்லி கொடுக்கவும் மாட்டான். அவன் யாருக்காகவும் கெடுபலன் செய்யறதுக்கு காசு வாங்கிட்டு செய்யவும் மாட்டான். ஏன்னா அவனுடைய வாழ்க்கை அதுக்கு பிறகு என்ன நடக்கும்ங்கிறத உணர்ந்துப்பான், அவன் தெரிஞ்சுப்பான். அதனால செய்யவே மாட்டான். ஏன்னா அவன் தலைமுறையை பாதிக்கும். தற்காப்பு அதர்வன வேதங்கிறது என்ன? நம்மளை தற்காப்பு, நம்மளை காப்பாத்திக்கிறணும், நமக்கு பிரச்சனை இல்லாம பாத்துக்கிறணும், நமக்கு எதிரிகள் இருக்காங்களா எதிரிகள் இல்லாம பாத்துக்கிறணும். அழிக்கிற வேலை கிடையாதுங்க. ஒரு மனிதனை அழிச்சுதான் நீங்க வாழணும் அப்படின்னா அந்த வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய நரக வாழ்க்கை. ஐயா தகுடு வைக்கிறாங்களே வீட்டுக்குள்ள, தகுடு இருந்து எடுத்தாங்க. வீடு பில்டிங் போட்ட வீடு, நீங்க வீடு கட்டினீங்க, அப்பவே நல்லா காங்கிரீட் எல்லாம் போட்டு தரையெல்லாம் போட்டிய, அதுக்குள்ள எந்திரம் எப்படி வந்துச்சு? அதுக்குள்ள எப்படி தகுடு வந்துச்சு? இல்லையே, நாங்க ஒரு மந்திரவாதி சொன்னாரு இருக்குன்னு எடுத்தாரு. என்கிட்ட பழகின ஒரு 2 பேர் குடும்பத்துல இது நடந்திருக்கு. அவங்கள என்னால புரிதல் கொடுக்க முடியல. எவ்வளவு சொல்லி பார்த்தேன். நைட்டு 10 மணி 12 மணிக்கு தான் பூஜை நடக்கும். ஒரு 3-4 பேர் வருவாங்க. இந்த நெக்கில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில அப்படியே தகுடு வரும், முட்டை கூடு வரும். ஆச்சரியமா இருக்கும் பாக்குறதுக்கு. அவங்க பாக்குறவங்க ஐயோ உண்மை இருந்துச்சு, நானும் பார்த்தேன், முடி இருந்துச்சு, தலைமுடி இருந்துச்சு, நம்புற மாதிரியா இருக்கு. இதெல்லாம் கண்கட்டி வித்தை. அன்பு உறவுகளே நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. இந்த மேஜிக் எல்லாம் பாருங்க, எப்பெல்லாம் அழகா சூப்பரா பண்றாரு ஒருத்தர். தானா பெல் அடிக்குது, என்னென்னமோ நடக்குதுங்க. மேஜிக் அவர் சூனியம் பண்ற மாதிரி நினைச்சிருந்தா எவ்வளவு காசு சம்பாரிச்சிருக்கலாம். இன்னைக்கு
பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்றது இந்த செய்வன கோளாறு, பில்லி சூனியம் அப்படின்னு சொல்லி நம்மளே ஏமாத்திட்டு இருக்கோம். அது பொய். நீங்க ஒரு மேஜிக் பார்த்தீங்கன்னா அதுல எல்லாமே காட்டுவாங்க. கையில் இது வரும், அது வரும். உங்க உடம்பு உங்களுக்குள்ளேயே ஒரு மோதிரத்தை காணாச்சுட்டு அவ உங்கள்கிட்ட இருந்து எடுப்பாங்க. அப்ப இதெல்லாம் மாந்திரிகமா செஞ்சோம்னா நீங்க என்ன நம்பி, ஆஹா பயங்கரமான சாமியா இருக்காரு. இதெல்லாம் கொஞ்சம் வித்தைகள் கத்துக்கிட்டவங்க மக்களுடைய மனசை பலவீனமா ஆக்கி உங்களை ஏமாத்தி உங்ககிட்ட இருந்து பணத்தை புடுங்குறது மட்டும் இல்லாம அந்த கற்பனையான ஒரு கற்பனையான திறனை உங்களுக்குள்ள வர வச்சு அந்த வாழ்க்கையை வாழ வச்சு உங்களை படிப்படியா அழிச்சிருவாங்க. உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கா? அன்பு உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கும்போது யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என்னுடைய அன்பு உறவுகள் இந்த மாதிரி விஷயத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்களை காப்பாற்றப்படணும். நான் நேர போய் ஒவ்வொருத்தவங்களை பார்க்க முடியாது. ஒவ்வொருத்தவங்க இந்த போன் பண்ணி இந்த மாதிரி விஷயத்துக்கு அழுதவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சிலவங்க எடுத்துக்கிட்டாங்க, சிலவங்க எடுத்துக்கிறல. உங்களால முடியாதுன்னா சொல்லுங்க சாமி, நான் வேற ஆளை பார்க்குறேன். உங்களை திருத்த முடியாது, என்னால சொல்லத்தான் முடியும். இந்த மாதிரி வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஏற்கனவே 2-3 கொடுத்துருக்கேன். அப்ப இவங்களுக்கு ஏதாவது செஞ்சா தான் தீரும் அந்த மனசுக்கு அப்படிங்கிறதுனால சில வழிமுறையெல்லாம் சொன்னேன். இந்த மாதிரி எலுமச்சம்பழம், வெள்ளை இருக்கம் இலையெல்லாம் போடுங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க மனசுக்கு அது நிறைவு கிடைக்கணும். அந்த நிறைவு, ஏன்னா அது தெய்வ வழிபாடு தான். அப்படி உங்களுக்கு அன்பு உறவுகளே மன ரீதியாக ஒரு பயத்துல உங்களுக்கு அந்த கோளாறு இருக்கணும், மன ரீதியா நீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா சொல்லுவாங்க இந்த சந்திரமுகி கேரக்டரா மாறுறது. அப்படி ஒரு எண்ணத்தை உள்ளுக்குள்ள உருவாக்கி நீங்க மட்டும் குழம்பாம உங்க கூட இருக்கிறவங்க அத்தனை பேரையும் குழப்பி நிம்மதி இல்லாம சந்தோஷம் இல்லாம உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வழிபட்டுக்கிறீங்க. குல தெய்வமா இருந்தாலும் சரி, இஷ்ட தெய்வமா இருந்தாலும் சரி, நான் சொல்ற விஷயத்த மட்டும் செய்யும். அப்புறம் பாருங்க, இந்த பிரச்சனை இருந்தா கேளுங்க. குட்டிச்சாத்தான ஒருத்தர் வந்தார், குட்டிச்சாத்தானை ஏவிட்டாருங்க. குட்டிச்சாத்தான் என்னை தூக்குது, பறக்குது, உருட்டுது. அப்படியே அதுக்குள்ள போயிட்டாங்க. நீங்க பலவீனம் ஆயிட்டீங்க, பயந்துட்டீங்க, அதுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அதுக்குள்ளதான் நீங்க இருக்கீங்க. அதுல இருந்து நீங்க வெளியில வரல. உடம்பு சரியில்லைன்னா செய்வன கோளாறு, தலைவலினா செய்வன கோளாறு, ஏதாவது கீழே வண்டியில விழுந்தோம்னா செய்வன கோளாறு. ஏங்க உடல் ரீதியா மன ரீதியா எவ்வளவு பாதிப்பு இருந்தாலும் மருத்துவத்துல அத்தனை மருந்துகள் குணப்படுத்துறதுக்கு இருக்குங்க. செய்வனையால ஒருத்தனை முடக்க முடியும், அழிக்க முடியும். உலகத்துல எத்தனை பேரை செத்து போயிருப்பாங்க. எவ்வளவு பேர் எதிரிகள் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தைரியமா. இது மேல மூட நம்பிக்கைகள் அவங்களுக்கு கிடையாது. இதுல உள்ள நம்பிக்கை உள்ளவங்க தான் போய் ஏமாந்துறாங்க. என்ன திருஷ்டி தோஷம், அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. திருஷ்டி தோஷம் இருக்கும் எல்லோருக்கும். அதுக்கு நீங்க தகுடு வைக்கணுமா, அதுக்கு ஏதாவது கயிறு கட்டணுமா, அதுக்கு ஏதாவது பூஜை பண்ணணுமா, பண்ணுங்க. தெய்வத்தை அவகானம் பண்ணுங்க, தெய்வத்தை ஆகர்ஷணம் பண்ணுங்க. அந்த எந்திரத்துல தெய்வத்துடைய மூல மந்திரத்தை ஆகர்ஷணம் பண்ணி வச்சு பூஜை பண்ணுங்க, அபிஷேகம் பண்ணுங்க, ஹோமம் பண்ணுங்க, கணபதி ஹோமம் பண்ணுங்க. ஏன் மாந்திரிகம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போய் நம்ம தெய்வத்தை நம்மளே இழந்து போகக்கூடிய காலகட்டம். ஏன்னா இந்த மாதிரி சூனியம் இந்த மாதிரி எடுக்கிற வைக்கிற பலி கொடுப்பாங்க. உங்க தெய்வத்துக்கு அது பிடிக்காது. தெய்வம் ஒதுங்கிடும். உங்களால தெய்வம் ஒதுங்கப்பட்டது உங்க தலைமுறைக்கு பாதிப்பை கொடுக்கும். எனக்கு குலதெய்வ அனுக்கிரகம் இல்லையே, எங்க குடும்பத்தில் நல்லது நடக்கலையே. என்ன காரணம்? உங்க முன்னோர்கள் இது மாதிரி ஏதாவது பிழை செஞ்சு வச்சுட்டு போனதான் காரணம். அதனால இந்த செய்வனை பில்லி சூனியம் அப்படிங்கிறத முழுமை அதுக்குள்ள போய் அந்த கதாபாத்திரமா மாறாம, அது இல்லை, அந்த பிரச்சனை எனக்கு எதுவும் செய்யாது, நான் உறுதியோடு இருக்கேன், மன தைரியத்தோடு இருக்கேன், எனக்கு உடம்பு சரியில்லை, மனசுல மருத்துவரை போய் பார்க்கிறேன், தெய்வத்தை கும்புறேன், இது எனக்கு போதுமான விஷயம். பிள்ளையாரை கும்பிடுங்க. சனிக்கிழமையில பிள்ளையாருக்கு பாலாபிஷேகம் பண்ணுங்க, அருகம்புல் அர்ச்சனை பண்ணுங்க. பசியோடு இருப்பவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. நல்ல விஷயம் செய்வோம், நல்லது நடக்கும். அன்பு உறவுகளே, பயப்படாம இருங்க, தைரியமா இருங்க. அடுத்த வீடியோல இந்த குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களை பத்தி நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதை சொல்றதுக்கே உங்களுக்கு ஒரு 14 நிமிஷத்தை எடுத்துக்கிட்டேன். இதுவே பெரிய நேரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அன்பு உறவுகளுக்கு நேரம் குறைவா கொடுத்தா வீடியோ அதிகமா பாக்குறாங்க, அதிகமான நேரம் கொடுத்தா பார்க்க மாட்டேங்கிறீங்க. நான் நல்ல தகவலை தான் சொல்றேன். ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். நல்லது சொன்னா மக்கள் அதிகமா பேர் பார்க்கறது கிடையாது. கண்டிப்பா நம்ம கொடுக்குற வீடியோ கொஞ்சமா ஷேர் பண்ணுங்க. அதாவது கடல்ல சூறைக்காற்று வீசும், வானிலை நிகழ்ச்சி வருதா, தீ விபத்து ஏற்படும்,
தீயால் நெருப்பால் வீடு அது நடந்துட்டு இருக்கா? அப்ப எல்லா விஷயங்களும் மின்னல் தாக்கல் நடந்துச்சு. இதெல்லாம் நம்ம வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி பிப்ரவரி மாசமே நம்ம கொடுத்த வீடியோ வெயிலால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அன்பு உறவுகளே, நம்ம வீடியோவை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே போல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்பேன். நன்றி.